ஃபஸ்ட்டு நகைச்சீட்டுனா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் நம்ம நகை கடையில் வந்து கட்டிகிட்டே வருவோம். அது 1000மோ இல்லை 10,000மோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நகைச்சீட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது 11 மாதம் வரைக்கும் கட்டணும். 12வது மாதத்துக்கான பணத்தை அந்த நகைக்கடைக்காரங்களே நமக்கு போனஸாக கொடுத்துருவாங்க. இந்த நகைச்சீட்டுலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கட்டுற பணத்தை பணமாகவே சேமிப்பாங்க, இன்னொன்று வந்து கிராமாக சேமிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, நம்ம ஒரு 1000 ரூபா கட்டுறோம் மாதம் மாதம் அப்படின்னா, பணமாகவே வரவு வைக்கிறதுல 1000 ரூபா அந்த மாதத்துக்கு வரவு வச்சுருவாங்க. அதே கிராமில் வைக்கிறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிராம் வந்து இப்போ 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 1 மில்லிகிராம் வரும். அந்த 1 மில்லிகிராமை நம்மளோட பேரில் வரவு வச்சுருவாங்க. இதே மாதிரி மாதம் மாதம் நம்ம கட்டுற பணத்துக்கு வரவு வச்சுட்டே வருவாங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிராம் வந்து சேவ் ஆகிருக்கோ அத்தனை கிராம் நம்ம கோல்டாக எடுத்துக்கலாம். நம்ம சேவ் பண்ணியிருக்க இந்த பணத்தை பணமாக தரமாட்டாங்க, நம்ம நகையாக மட்டும்தான் எடுக்க முடியும்.